இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லை பகுதியில் இரு தரப்பிலும் தாக்குதல் இல்லை என்ற உறுதியான தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். ஏற்கனவே பேச்சுவார்த்தை என்பது நடந்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய இந்த தகவலுடைய முக்கியத்துவம் என்ன? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக பேச்சுவார்த்தை சற்று முன்பாக துவங்கி நடைபெற்று வருகின்றது. இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இது 12 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களால் இது சற்று தாமதமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இதில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், அதே போல ஊடுருவல் முயற்சி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை இந்தியாவிடம் ஒப்படைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையே உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து முதன்முறையாக நேற்று இரவு எல்லை பகுதிகளில் இரு தரப்பிலும் எந்த விதமான தாக்குதலும் நடைபெறவில்லை என்று அந்த அக்னாலேஜ் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியா தரப்பும் எங்கள் பகுதியில் எந்த விதமான தாக்குதலும் நடைபெறவில்லை, அதே போல பாகிஸ்தான் தரப்பிலும் இந்தியா எந்த விதமான தாக்குதலையும் நடத்தவில்லை, அமைதியாக நடந்து முடிந்திருக்கிறது என்கிற அந்த அக்னாலஜ்மெண்டை இரு நாடுகளுடைய ராணுவ நடவடிக்கைகளான இயக்குநர்கள் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பில் இன்று மதியம் 2:30 அல்லது 3 மணிக்கு பிறகு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தொடர்ந்து மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.